வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள்: தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. கட்டண உயர்வு நியாயமா அநியாயமா என்பதே இன்றைய விவாத தலைப்பு. விவாதத்தில் பங்கேற்போர்: மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா, பொருளாதார நிபுணர் திரு ஆர் சேதுராமன், லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் திரு நல்லதம்பி மற்றும் மதுரை அரங்கிலிருந்து திரு ஜெயராஜ், திரு முத்துராஜா, திருச்சி அரங்கிலிருந்து திரு ஜெகநாத், திரு தாமஸ், கோவை அரங்கிலிருந்து திரு சங்கர் மற்றும் திரு மூர்த்தி என மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு மல்லை சத்யா, ஒரு அரசாங்கம் என்பது மக்களை சேர்ந்ததுதான். மக்கள் இல்லாமல் அரசு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வரி இல்லாமல் அரசு இல்லை. இது நியாயமா அநியாயம் என்று நீங்கள் கருதி? மக்களுக்காகத்தான் சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த சட்டங்களாலும் திட்டங்களாலும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அதை எடுக்க வேண்டியதுதான், அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியதுதான் ஒரு பொறுப்புள்ள அரசுடைய கடமையாக இருக்க முடியும். ₹1 வரி கூட எனக்கு பாதிப்பு தான் என்று மக்கள் சொல்வார்கள் என்றால் அதை அரசு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமா? இல்லை, இந்த சுங்கச்சாவடிகளை பொறுத்தவரையிலும் சில நியாய தர்மங்களை நாம் பார்த்தே ஆக வேண்டும். அது டோல்கேட் அல்ல, அது டெக்காய்ட், அது வழிப்பறி கொள்ளைன்னு தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு வாகனம் வாங்குகின்ற போதே 9,99,099 ரூபாய்க்கு உள்ளாக நான் வாகனம் வாங்கினால் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் 15 ஆண்டுகளுக்கு சாலை வரி நான் கட்டியாக வேண்டும். 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் நான் வாங்கினால் 1.5 லட்சம் ரூபாய் நான் கட்ட வேண்டும். அதற்கு மேலாகவானால் 2.5 லட்சம் 3 லட்சம் என்று ஒரு வாகனம் வாங்குகின்ற போதே இத்தனை லட்சம் ரூபாய் நான் கட்டுகின்ற போது இந்த வரி எதற்காக நான் கட்ட வேண்டும் என்பதுதான் இயல்பாக எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது. மற்ற சாலைகளில் உங்களுக்கு அது வசூலிக்கப்படுவதில்லையே? அப்படி அல்ல. ஏனென்றால் நான் மாமல்லபுரத்திலிருந்து வருகிறேன் என்கின்ற பார்க்கின்ற போது மாமல்லபுரத்திற்கு வருகின்றவர்கள் எப்படி பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் நன்கொடாக அறிய முடியும். மாமல்லபுரம் போன்ற சுற்றுலா தலங்கள், கோவில் நகரங்களில் செல்கின்றவர்களுக்கு இந்த பாதிப்பு நிச்சயமாக ஏற்படும். ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த கிராமத்தின் உள்ளே நுழைவதற்கான அந்த சுங்கவரி என்பதை அந்த ஊராட்சி பேரூராட்சிகளுக்கான நிதி மேம்பாட்டுக்காக கொண்டு வருகிறார்கள். அதை போன்றுதான் எல்லா பகுதியிலுமே சுங்கவரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை அல்லது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏறக்குறைய 41 சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் வாகன பயன்பாட்டுகளுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் தரலாம் என்று சொன்னால் கூட விருப்பமுள்ளவர்கள் யாருமே இல்லை என்பதுதான் இறுதியாக நாம் அடைகின்ற கருத்தாக இருக்கிறது. சர்வதேச அளவில் நாம் பார்ப்போம் என்றால் வாகன பயன்பாட்டுக்கு எண்ணிக்கை என்பது 1000 பேருக்கு வெறும் 20 பேர் தான் இந்தியாவில் வாகனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகின்ற எண்ணிக்கை செயின்ட் மெயின்டோன் நாடுகள் தான். 1000 பேருக்கு 1263 வாகனங்கள் பயன்படுத்துகின்றார்கள். அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் 1000 பேருக்கு 850 பேர் அந்த வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த நாடுகளை போன்ற முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் நம் நாட்டில் இல்லை. எனவே எனக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்காமல், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமல் என்னை சுரண்டுகின்ற ஒரு அரசாக இந்த சுங்கச்சாவடிகள் பகல் கொள்ளையை நடத்தி கொண்டிருப்பதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஆக அரசே வழிப்பறி நடத்துகிறதுன்னு அழுத்தமா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இதில் மாற்று கருத்தே இல்லை. எனவேதான் இதை கண்டித்து தலைவர் வைகோ அவர்கள் 30/3/2002 இதை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தார்கள். இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலையும் பழைய மாமல்லபுரம் சாலையை பயன்படுத்துகின்றவர்கள் தங்களுடைய சொந்த பகுதியை பயன்படுத்துகின்றவர்களுக்கு வாகன விலக்கு கொடுக்கலாம் என்பதை அன்றைய அதிமுக அரசு அதை வழங்கியது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு பார்க்கின்றோம். உங்க கருத்து என்ன சேதுராம்? இப்போ வளர்ந்து வர பொருளாதாரத்தில் பார்க்கும்பொழுது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற இந்த டெவலப்மெண்ட்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஸ்னஸோ இந்த எக்கானமியோ முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சார் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் இப்போ போய்கிட்டு இருக்கோம். திருச்சி ரோட்டில் இப்போ சென்னை டு திருச்சி 8 மணி நேரத்துக்குள்ளே போகிறோம், 6 மணி நேரத்துக்குள்ளே போகிறோம். அதில் உள்ள என்ன சாதகமான அம்சங்கள்னா, முன்னாடி இந்த பெட்ரோல் டீசல் அதோட அந்த வேஸ்டேஜஸ்லாம் அவாய்ட் ஆகுது. ஸ்பீடை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனால போதுமான அளவுக்கு நம்ம குறித்த நேரத்துக்கு செல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த NHAI அது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வர்றதுக்குரிய காரணம் என்னென்னா, அரசு அவங்களாக ரோடு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பொழுது குளோபல் எக்கானமி வரும்பொழுது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லை NHAI மூலியமாக கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம வேண்டாம், இது தப்பு, இது அநியாயம் சொல்கிறத விட இது இந்த மாதிரி டோல் கலெக்ட் பண்ணுறத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு சில நார்ம்ஸை கொண்டு வந்து அதை ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும்.
இப்போ லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருக்குள்ளே போகிறதுக்கே ஃபீ உண்டு. லண்டன், நியூயார்க்லலாம் கன்ஜெஷன் ஃபீன்னு ஒன்று உண்டு. ஒரு இந்த தெருவில் நீ போகக்கூடாது அப்படின்றதுக்குலாம் இருக்கு. பிலிப்பைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து நீங்க இந்த நம்பர் 2003 அப்படின்னு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 3 முடிகிறவங்க தான் போகணும். அந்த மாதிரி சில வசதிகள்லாம் அந்த கவர்மெண்ட் செய்யறாங்க. இது செய்யறதுக்குரிய காரணம் என்னன்னா ஈஸ் ஆஃப் மூவ்மெண்ட் தான். இதை நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கறதுக்கு இப்படிதான் நம்ம முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 10-15 வருஷத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்ம வந்து 4 நாள் தான் பயணம் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ நீங்க இந்த கோல்டன் கோடலெட் 4 தினம் கனெக்ட் பண்ணிட்டோம், எல்லா இடத்துக்கும் குயிக்கா போக முடியாதுங்கிறத நீங்க பொருளாதார ஆங்கிள் பார்க்கும் பொழுது இன்னும் நல்லா வளர்றதுக்குரிய வாய்ப்பா தான் நம்ம நியாயம் தான். கஷ்டம் இல்லாம சௌகரியமா தான் போறோம். ஆனா அந்த பண கஷ்டம்ன்ற ஒண்ணு வந்துருது, ஒரு கஷ்டத்துக்கு பதிலா இன்னொரு கஷ்டம் வந்துருது. இல்ல கரெக்ட். நீங்க அது அந்த ரேஷனல்ங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ டெகாய்டன் சார் சொல்றது வந்து முழுமையா ஒரு அரசு ஏத்துக்க முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அந்த டெண்டர் கொடுக்கும் பொழுதோ இல்ல அந்த நார்ம்ஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு செலவழிக்கிறீங்க, இது செலவழிக்கிறதுக்கு நீங்க போடுற முதலீட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது, அதை தான் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ இல்ல 15 வருஷத்துக்கோ நீங்க வசூல் பண்ணலாம்னு சொல்லலாம். வேணா என்ன பண்ணலாம்னா ஓவர் பீரியட் இது நடமாட்டம் அதிகமா இருக்கும் பொழுது, டிராவல் அதிகமா இருக்கும் பொழுது, கார்ஸோ லாரி அதிகமா இருக்கும் பொழுது ஒரு பீரியாடிக்கல் ரிவ்யூ எடுத்து நீங்க வந்து முன்னாடி நீங்க எஸ்டிமேட் பண்ணும் பொழுது 1000 கார் தான் போகும் சொன்னீங்க, இப்ப 1300 போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேஷனலைசேஷன் வேணா கொண்டு வரலாமே தவிர வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமான அந்த சாலை பழுதுபடுறது விரைவாக பழுதுபடும். அதுதான் நான் சொல்றேன். அவங்க அதை எப்படி உயர்த்துறது இல்ல, அது அந்த ஃபேக்டர் பண்ணி தான் அவங்க வந்து சாலையை மேம்படுத்துறதுக்கு பழுது பார்க்கறதுக்கு சரி பண்றதுக்கு எல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் அவங்க இந்த டோலை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது ஒரு ஆர்பிட்ரியா பண்ண முடியாது, ஒரு கமிட்டியை வச்சு எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுல தான் நான் சொல்றேன் அந்த வெஹிக்கிள் பாப்புலேஷன் மூவ்மெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி ரேஷனலைஸ் பண்ணலாம். ஒரேடியா முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இது வேணா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் கூட எடுத்து பார்த்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணலாம். திரு நல்லதம்பி, உங்க கருத்து என்ன? வாஜ்பாய் அவர்கள் இந்திய பிரதமராக பதவியேற்ற உடனே 4 வழி சாலைகளை, அதாவது தங்க நாற்கரை சாலைகளை அமைக்க வேண்டும். அந்த சாலைகளை பராமரிப்பிற்கும் அமைப்பதற்கும் டீசல் மீதும் பெட்ரோல் மீதும் ₹1 வரி வசூலித்து அதிலே பராமரிக்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னர் வந்த அரசு 1997 நேஷனல் ஹைவேஸ் 2 பிரிக்கிறாங்க. NH அண்ட் NHAIன்னு பிரிக்கிறாங்க. NHAI பிரிக்கின்ற பொழுது சுங்கசாவடிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறையே நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஊர்லேயும் சாலைகளை அபிவிருத்தி பண்ணாங்க. அப்போ பண்ணிக்கின்ற பொழுது அவங்க என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால், வெங்காயம் விலை ஏறினா டோல் ரேட்டை மாற்றிக்கலாம், தங்க ரேட்டு மாறினா டோல் ரேட்டை மாற்றிக்கலாம், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ற ஒன்றை புதுப்பித்து அந்த புதுப்பித்தலுக்கு ஏற்ப டோல் சுங்க கட்டணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு சட்ட விதிமுறைகளை கொண்டாடுறாங்க. அதை அலைத்து ஆராய்ந்து பார்க்காமல் பின்னாடி எப்படி வருங்கிறத யோசனை பண்ணாம அன்றைய அரசாங்கத்தினர் செய்ததனுடைய விளைவாக இன்றைய தினம் அரசாங்கத்துக்கு போலியான கணக்கினை காமித்து விட்டு இந்த சுங்கசாவடி நடத்துகின்றவர்கள் வருடம் 1419 அவர்கள் இஷ்டத்திற்கு அரசு அதிகாரிகளை கையில் கொண்டு மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மாற்று ஏற்பாடாக நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மத்திய அரசிடம் வாதாடி 2 நபர் IAS குழு கொண்ட அமைப்பினை ஏற்படுத்தி அவர்கள் இந்தியா முழுவதும் ஆராய்ந்து வாகனங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது காருக்கெல்லாம் வேண்டாம், இப்போ அவர் சத்யா சார் சொன்ன மாதிரி காருக்கு வந்து 15% டேக்ஸ் கட்டணவங்க திருப்பியும் டோல் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்லி லாரி அண்டு பஸ்ஸுக்கு மட்டும் டேக்ஸ் கட்டலாம், அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை கட்டலாங்கிற ஒரு அமைப்பை வேண்டும்னு சொல்லி அதை ஆராய்ந்து அதற்கு குழு அமைத்து அந்த குழுவும் அறிக்கை சமர்ப்பித்தார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணுற வண்டிக்கு ஒரு 10,000 2 ஸ்டேட்டு உள்ள போகிற வண்டிக்கு 20,000, அதுக்கு மேலே இந்தியா பூரா போகிற வண்டிக்கு 30 to 40,000 போடலான்னு சொல்லி சொன்னோம். அப்படி நாங்கள் போட்டு கொடுத்த கணக்கில் 14,800 கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம். ஆனால் அரசுக்கு அவர்கள் இந்த தினம் கொடுக்கின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா 9,200 கோடி தான் கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம், பட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் 2010 ஒரு சட்டம், ஏற்கனவே 4 வகையாக பிரிக்கப்பட்ட வாகனங்களை 5 வகையாக பிரித்து பேஸ் ரேட்டு 40 பைசா இருந்ததை 65 பைசாவும், 3 ரூபா இருந்ததை 4 ரூபா 20 காசும் போட்டு ரேட்டை மாத்துறாங்க. இதுல எவ்வளவு பகல் கொள்ளைங்கிறது ஊருக்கே தெரியும். உண்மை இல்லை, செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க டோல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த 17 வருஷத்துல 2,500 கோடி ரூபாய் வசூலாச்சுன்னு சொல்றாங்க. அவங்க அந்த சாலை அமைச்சருக்கு பாத்தீங்கன்னா 190 கோடி தான் ஆயிருக்கு. ஆனா இந்த பணம் எங்க செல்லுங்க? திரு மல்லை சத்யா சொன்னதை போல இது அரசு கைக்கும் போறதில்லை, அரசு தான் வழிப்பறி பண்ணுதுன்னு அதை ஏத்துக்கவும் முடியாது. இடையில இருக்கிற சிலரால தான் இந்த குளறுபடிகளா? 2 விதமா இருக்கு. ஒன்னு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் சார்பாக நடத்துறது வந்து அரசுக்கு தான் போகுது, பிரைவேட்டுக்கு விட்டது தான் தனியாருக்கு போகுது. இந்த ரெண்டுல எதுல அதிகமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 41 29 வந்து தனியார் மயமாகவும் 12 தான் அரசு நடத்துவதாகவும் இருக்கிறது. ஒரு சாலை மேம்பாட்டுக்கு எவ்வளவு பணம் செலவாகிறதோ அதை எடுத்ததற்கு பின்னால் 40% அதுல இருந்து அந்த நீங்கள் ஏற்கனவே வசூலித்து வந்து குறைச்சிக்கணும்.
இதுதான் அதுல இருக்கிற விதிமுறைகள். அதை பின்பற்றுவதில்லை இவர்கள். இல்ல அது மட்டுமல்ல, வாகன எண்ணிக்கை அதிகமாகின்ற பொழுது அந்த சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சட்ட விதியில இருக்கு. பட் இந்த 17 வருஷ அளவுல எந்த சுங்க கட்டணத்தையும் குறைத்ததாக இதே இல்லை. அதே போல போன வாரம் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 62 சுங்க சாவடிகளை எடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். 17 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல் தாலுகா லாரி மால் சங்கத்தின் சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பாலத்தினுடைய சுங்கத்தை எடுத்து விட்டோம் என்று இன்று மார்த்தட்டி சொல்கிறார்கள். எவ்வளவு அபாண்டமான பொய்! இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு தினசரி மார்க்கெட்ல எதை வேணாலும் ஏத்திக்கலாங்கிற இதுல இன்றைய தினம் சுங்க கட்டணத்தை ஏத்துறாங்க, டயர் ஏத்துறாங்க, டீசல் விலை ஏத்துறாங்க, எல்லாம் இன்னைக்கு சர்வீஸ் டாக்ஸ் பாருங்க 14% பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மக்கள் மீதே திணித்து கொண்டிருந்தா அந்த மக்கள் எங்கிருந்து சமாளிக்க முடியும்? தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலை, ஏற்கனவே நசிவடைந்து தொழிலை செய்ய முடியாததுல இன்னைக்கு 30% லாரி நிறுத்தி வச்சிருக்கோம். உங்க தொழில் எப்படி நசிவடையுது? நீங்க அந்த கட்டணத்தை எல்லாம் ஏதோ ஒரு வழியில உங்க சுமை ஏற்றுகிற அந்த பொருட்களை ஏத்திப்பீங்க, மக்கள் மேலதான் சுமை இருக்கு. எங்களுக்கு பொருள் வாங்குவோரோ அல்லது விற்பவரோ அந்த சுமையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதை பத்தி பேச போறது இல்லை. இது எல்லாம் எங்களுடைய தலையிலே விழுகின்றது. அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதற்கு மாற்று ஏற்பாடாக உங்களுக்கு மக்கள் மேல் அக்கறை இல்லை. மக்கள் நாங்க சர்வைல் ஆகினா மக்களை பத்தி பார்க்க முடியும். எங்க தொழில் நாங்க சிறப்பிச்சு நாங்க தொழில முன்னடைஞ்ச மட்டும் தான் மக்களை பத்தி நாங்க பார்க்க முடியும். சோ அதனால எங்களுக்கு மக்களும் உதவி செய்ய வேண்டும். இந்த சுங்க கட்டணம் என்பதை எடுக்க வேண்டும். அதற்கு உண்டான வழிமுறைகளை ஆராய்ந்து அறிக்கையாக இருக்கின்றது. அந்த அறிக்கையை பரிசீலித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். சரி, கோவையிலிருந்து சங்கர், உங்க வாதம் என்ன? சங்கர், விரைவா சொல்லுங்க. சார் வணக்கம். சார், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுங்கச்சாவடிகள் இருக்கிறதுனால தான் அந்த தார் சாலைகள் நிரந்தரமாக பராமரிக்கப்படுது. அதே போல் நிரந்தரமாக பராமரிக்கப்படுது. அதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் அந்த இடத்துல இமீடியட்டாக சர்வீஸ் கிடைக்குது. ஒரு வாகனம் பழுதுபடுச்சுனாலும் இமீடியட்டாக நமக்கு அந்த இடத்துல பராமரிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் நமக்கு இருக்கிறதுனால சுங்கச்சாவடி வாங்குறது சரிதான் சொல்கிறேன் சார். நான் இதுக்கு என்ன பதில்? உங்க பதில் என்ன? இல்லை, இந்த இது பொறுத்த அடிப்படை இல்ல, அடிப்படை பேசிக்கா அது இருக்கணும் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகல ஒரு நாடு வளர்ச்சி அடைன்னு சொல்லி சொன்னா சாலைகள்ல பழுது ஏற்பட்டாலோ விபத்து ஏற்பட்டாலோ அதை இமீடியட்டா ரெக்கவர் பண்ணாதான் ஈஸி மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்காக அரசாங்கம் விதிகளை விதிக்கின்ற பொழுது பல மேலை நாடுகளுடைய எப்படி இருக்குங்கிறத இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லா நாட்டிலையும் ஒரு கிலோமீட்டர் எந்த வண்டியா இருந்தாலும் கார் போனாலும் சரி லாரி போனாலும் சரி ஒரே மாதிரி தான் வசூலிக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் வாகனங்களை வகைப்படுத்தி 65 பைசாவும் இருக்குது, 4 ரூபாய் 20 பைசாவும் இருக்குது. ஸோ அந்த தேய்மானம் இருக்க போறது இல்லை. ஸோ அதனால தேவையை அடிப்படை தேவை மக்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதுக்கு தான் வரி செலுத்துறோம். அதே மாதிரி என்ன இப்போ நேஷனல் டாக்ஸ் செலுத்துறோம். அப்போ அந்த நேஷனல் டாக்ஸ் யாருக்கு போகுது? சுங்கசாவடி நாங்கள் தனியாக கட்டணம் செலுத்துகின்ற பொழுது நேஷனல் டாக்ஸ் யார் எடுத்துக்கிறா? மத்திய அரசாங்கத்தின் நிதிக்கா போகுது? கிடையாது. அதை சாலைக்கு பராமரிக்கணும். அதே மாதிரி கார்கில் போர் நடத்தப்ப 1 ரூபா டீசலுக்கு வரி போட்டாங்க. அந்த வரி என்ன பண்ணாங்க? சாலை பராமரிப்பு வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை அந்த பணம் போதாம இருக்கலாம். போகவில்லை. அது போதாம இருக்கலாம் சொல்றேன். போகவே இல்லை. இந்த தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு போகவே இல்லை. 1,25,000 கோடி ரூபாய் எங்ககிட்ட கணக்கு இருக்கு. இந்த டீசலுக்காக அந்த சாலை மேம்பாட்டுக்காக வசூலிக்கப்பட்ட நிதி, அந்த நிதி எங்க சென்றது யாருக்கும் தெரியல. இது வரைக்கும் நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம், கிடைக்கல, பதில் கிடைக்கல. அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியல, யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, அந்த பணம் எப்படி மாயமா போச்சுன்னு தெரியல. சேதுராமன், பதில் என்ன? இப்போ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடியில் வரி வாங்குறது ஓகேங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இப்போ நம்ம இருக்கோம். பட் எவ்வளவு வரி வாங்குறோம், கொள்ளையடிக்கிறோமான்றது தான் இப்போ ஐ திங்க் நம்மளுக்குள்ள இப்போ டிஸ்கஷன் ஆயிருக்கும். அப்படி இல்ல நினைக்கிறேன். நீங்க அதை முழுமையா எடுக்கணும்னு சொல்றீங்களா இல்ல குறைக்கணும்னு சொல்றீங்களா? தான் சரியாக இருக்கும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இப்போ ஒரு அரசுடைய கடமை, இது ஒரு அரசுடைய கடமை. சாலை அமைப்பது, வீடு கட்டி கொடுப்பது, மருத்துவத்தை கொடுப்பது, இவையெல்லாம் ஒரு அரசுடைய கடமை. இது முற்றிலுமா இருக்கக்கூடாது. நீங்க முற்றிலும் எடுக்கணும்னு சொல்றீங்களா, குறைக்க மட்டும் செய்யணுமா? வருஷம் ஒர்க்கு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை செய்யணும். அப்ப 2 இருவேறு துருவங்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்க பதில் சொல்லுங்க. அதான் இப்போ சார் சொல்றது ஒரு நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு அரசியல் சார்புடையதா பாக்குறேன். அதாவது கவர்மெண்ட்ல எல்லாம் பண்ணி கொடுக்கணுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா கவர்மெண்ட் அவருக்கே தெரியும் எல்லாமே டெபிசிட்ல தான் இருக்கும். ஸோ இனிமே ஒரு ரோடு போடுறதுக்கு பணம் எடுத்துன்னு பண்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பிடபிள்யூடி முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் போயிடுது. ஒரு 99 காலத்திலே போயிடுச்சு. பிபிபிக்கு வந்துட்டோம், நம்ம NHAI வந்தாச்சு. நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லாட் ஆஃப் இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் டேட்டா கொடுத்தோம் இவ்வளோ அதிகமாக போச்சு. அதான் நான் முதல்ல சொன்னேன். நீங்கள் அதிகமான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், அதிகமான ஒரு வண்டி மூவ்மெண்ட் அங்கே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரைஸை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ரோட்ஸ் இப்போ நீங்கள் பிபிபியில் 2 விதமாக இருக்குது. நேஷனல் ஹைவேஸ் சில சாலைகள் போடுறாங்க, ஸ்டேட்லேயும் பிபிபி மாடலில் சில சாலைகள் போயிட்டு இருக்காங்க. TNRDCலாம் அப்படி தான் இருக்குது.
ஸோ இதெல்லாம் பண்ணா தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பராடிக்கா மாநில சுங்கச்சாவடிகள் கட்டண வசூலை பத்தி பெரிதாக குறை ஒன்றும் எழுவதில்லையே. இல்ல தேசிய இவ்வளவு சுங்கச்சாவடிகள் அபரிதமான தொகை வசூலிக்கிறது இல்ல சார். இல்ல இவ்வளவு அபரிதமான தொகை சென்னையிலிருந்து நீங்க கன்னியாகுமரி போனோம்னா ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் வித்தியாசங்கள் விலை ஒரு இடத்துல 50 ரூபாய் என்றால் மற்ற இடத்துல 70 ரூபாய், அடுத்த 75 ரூபாய், இப்படி ஏத்திக்கொண்டே போவதுதான் பகல் கொள்ளையாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்பாக எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மேம்பாலம் கட்டுறோம் அல்லது ஒரு பைபாஸ், ஒரு புதிய சாலை அமைச்சோம், அதுக்கு நீங்க வரி வசூல் பண்ணது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏற்கனவே நாங்கள் காலங்காலமாக நாங்கள் பயன்படுத்துகிற சாலை தானே இப்ப நீங்க கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிட்டு அதுல தான் கால்நடைகள் போனோம், அதுல தான் இருசக்கர வாகனங்கள் போனோம், அதுல தான் ஆட்டோ போனோம், அதுல தான் கார் போனோம், இதுல தான் பாதசாரிகள் போனோம், இதுல தான் சுமையுந்துகளும் போனோம். இதுக்கு எதுக்கு சுங்க வரின்னு கேட்கிறோம். இப்ப நீங்க இந்த நிலைமை போச்சுன்னா அடுத்து நீங்க அந்த சாலையில நடக்கிற ஆடு மாடுகளோட பணம் கட்டிட்டு தான் போகணுன்ற நிலைமைகள் வரும். எனவே தான் இது எடுக்கணும்னு சொல்றோம். நீங்க ஒரு சாலை அமைங்க, புதிய சாலை அமைங்க, விரைவு சாலைகள் அமைங்க, அதுக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் சாலை என்று சொல்லப்படும், அங்க நீங்க வசூல் பண்ணலாம். அந்த நாட்டுக்கு இப்ப நம்ம சகோதரர் சொன்னா போல மேலை நாடுகள்ல அதுக்கேற்றாற் போல மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறது. நம்ம நாட்டில் அந்த வாழ்வாதாரம் இன்னும் பிச்சை எடுக்கிறதுல தான் இருக்கிறோம். எல்லா அரசுகளும் நம்ம கையில பிச்சை பாத்திரம் கொடுத்துட்டு தான் இன்னைக்கும் இலவசங்களை வழங்கிட்டு இருக்காங்க. ஏன் தனித்தனி சாலைகள் தேவை சொல்றீங்க? இல்ல, அதற்கான தனி சாலை அமைங்க. இப்ப நான் மாமல்லபுரம் போனோம், நான் போக வேண்டிய எல்லா சாலைகளும் சுங்கவரி சாலைகளா இருக்குது. ஏதோ ஒரு சாலை இந்த சாலையில போய்க்கு பண்ணி பணம் கட்ட தேவை அப்படின்னு சொல்லுங்க. எல்லா சாலைகளும் சுங்கவரி சாலைகள் என்றால் நான் எந்த சாலையை பயன்படுத்தி? திருச்சியிலிருந்து தாமஸ், உங்க வாதம். சுங்கச்சாவடியை வந்து இப்போ பகல் கொள்ள தான் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ள அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய சிறு தொழில் செய்வர்களும் விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்களை கொண்டு போய் விற்பனை செய்யும் பட்சத்தில் அவங்க கொண்டு போகக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான கட்டணத்தை செலுத்தக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது. இதனால வந்து அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, பொதுமக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இப்போ வந்து அரசாங்கமானது தனியாருக்கு வந்து இந்த சுங்கச்சாவடிகள் இந்த சாலைகள் போடுறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற பட்சத்தில் அந்த சாலைகள் அந்த பாலங்கள் எல்லாம் தனியார் நிறுவனங்கள் வந்து போடும் பட்சத்தில் அவங்க ஒரு கட்டணத்தை நிர்ணயிச்சு அந்த கட்டணத்தை தான் வந்து அந்த கட்டணத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்பவே அவங்களுக்கு வந்து அதுல வந்து லாபம் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த கட்டணத்தை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த கட்டணத்தை உயர்த்தி கொள்றதுக்கு அனுமதி அளிக்கப்படுது. அதே மாதிரி எத்தனை ஆண்டுக்குள்ள அவங்க அந்த கட்டணத்தை எல்லாமே வந்து எடுத்துக்கொண்டு அந்த சாலைகளை வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுக்கு எந்த விதமான விதிமுறைகளும் இல்லை. உதாரணமா பாத்தீங்கன்னா, நான் கோவை மாவட்டத்துக்கு அடிக்கடி சென்று இருக்கேன். கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலன்ற பகுதியில் வந்து ஒரு சிறிய பாலம் தான். கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலே அந்த பாலத்துக்காக கட்டண வசூல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்றும் வந்து அது வந்து நடைமுறையில் தான் இருக்கு. இப்படி வந்து செயல்படுத்துறதுனால பொதுமக்கள் வந்து பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. அரசாங்கம் வந்து செய்யக்கூடிய திட்டங்களில் வந்து இதெல்லாமே வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான சரியான நடவடிக்கைகளை எடுத்து அதற்குண்டான நிதிகளை ஒதுக்கி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இதை வைக்கணும். தனியார் முதலாளிகளுக்கிட்ட வந்து இதை ஒப்படைக்கிறதுனால அவர்கள் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம சுற்றுப்புற பகுதியை சார்ந்த மக்கள் வந்து பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து கேட்கலாம் தாமஸ். திரு சேதுராமன் அவர் சொன்ன அடிப்படையில முதல்ல இந்த வெளிப்படைத்தன்மைன்றது இந்த சுங்கச்சாவடிகள் இல்லவே இல்லை, சரிதானே? ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அது ஒரு போர்டு எத்தனை வருஷத்துக்கு வசூலிக்கணும் இருக்கா? இருக்கும், ஒரு ஓரத்துல எங்கயாவது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பட் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க தேடியாவது பாத்திருப்பீங்களா, இருந்ததா இருக்குதா? அதாவது சைனாவுல இன்னைக்கு நீங்க போறேன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு சுங்க கட்டணம் நீங்க இறங்கி போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஆரம்பிச்ச காலம் என்னைக்கு நாங்க முடிக்கணும்னு எஸ்டிமேட் போடுற காலம் என்னைக்கு, இது வரைக்கும் எவ்வளவு வண்டி போயிருக்கு, கார் எவ்வளவு போயிருக்கு, லாரி எவ்வளவு போயிருக்கு, இவ்வளவு வசூலா இருக்கு, இன்னும் வசூலிக்க வேண்டிய தொகை இவ்வளவு, இந்த இதை வந்து நாங்க வசூலிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைனால என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இந்தியாவுக்கு வந்துரும். நான் சைனா எப்படி சொல்லுங்க, சைனால என்ன பண்ணிருக்காங்க இருக்கா சுங்கச்சாவடிகள் அது எப்படின்னு சொல்லிருக்காங்க. சைனால என்ன பண்ணிருக்காங்கன்னா டோல் பிரைவேட்ல போடணும், ரோட போடணும், கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, கவர்மெண்ட் பணத்தை அவங்க கொடுத்துட்டு எடுத்துட்டு கவர்மெண்ட்ல வசூல் பண்றாங்க. சோ குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரே முடிச்சறாங்க. பட் இந்தியாவில் எந்த ஒரு டோல்லையும் எங்கேயுமே என்னைக்கு ஆரம்பிச்சாங்க மட்டும் தான் இருக்க தவிர என்னைக்கு முடிப்புறது இல்ல, எங்கேயும் பார்க்கவே முடியாது. முடிக்கிற காலம் என்னங்கன்னே தெரியாது. 19 வருஷம் வரைக்கும் லீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டோல் நடத்துறதுக்கு 19 வருஷம் தேவையா? 257 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு டோல் போட்டிருக்காங்க. ரோட்ல லோ அண்ட் அக்விசிஷன் இருந்து இத்தனைக்கு மத்திய அரசுடைய சொந்த பணத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலம், சாலை மட்டுமே அவர்களால் போடப்பட்டது. சார் சொன்ன கூட நிலம் கையகப்படுத்த வந்து பணம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுது. ஆனா அப்படி இருக்கீங்கள 257 கோடி ரூபாய் வசூல் பண்றதுக்கு ஒரு வண்டிக்கு 600 ரூபாய், 650 ரூபாய், 700 ரூபாய் வசூல் பண்ணி 19 வருஷம் வசூல் பண்ணா எவ்வளவு கொள்ளை. இப்ப சாலை முதல் தடவை போடுறதுக்கு ஒரு தொகை, அதை வசூலிக்கிறதுக்கு எவ்வளவு காலம், அப்புறம் அதை பராமரிக்கிறதுக்கு அவங்க வசூல் பண்ணி தானே ஆகணும். இல்ல சார், 19 வருஷம் சொல்லினா எவரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த ரோட வந்து ரெனோவேட் பண்ணணும்.
அதை ரெனோவேட் பண்றது வந்து யார் டோல் எடுத்தாங்களோ அவங்க பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்குறாங்க. அந்த புதுப்பித்தல்ன்றது என்னது? மேல சும்மா போடுறது இல்ல, ரோடு பூரா போட்ட ரோடு பூராம எடுத்துட்டு திருப்பியும் பழைய முதல்ல எப்படி போட்டோமோ அது மாதிரி போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் அந்த ரோடு ஸ்விங் ஆகாது. இப்ப அப்படி போடப்படுறது போடல, பேட்ச் ஒர்க் தான் போட்டு கண் துடைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்துல வந்து புதுப்பித்தல் சாலை பாத்தீங்கன்னா முழுசுமே கண் துடைப்பு. சரி, கண் துடைப்பு எப்படி வேணா இருக்கட்டும், உங்க லாரிகள் போறதுக்கு ஏதுவாக இருக்குதா? உங்களுக்கு அதுல திருப்தியா இருக்கா? இல்லையே. இப்ப தொப்பூர் எடுத்துங்க, இதுல இருந்து கிருஷ்ணகிரில தொப்பூர் வரைக்கும் பாருங்க, பாலம் அதாவது ரோட போட்டு எந்த ரோடுமே இல்லையே. ஸ்விங் ஆகி இன்னும் கார்லாம் போனா இடிக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கம் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு லாரிக்கு 670 ரூபாய் வசூல் பண்றாங்க ஒரு தடவை அந்த தொப்பூர் போறதுக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் ரோடு சரியா இல்லையே, தினந்தரே ஆக்சிடென்ட். நியாயம் தானே? இது வந்து ரொம்ப நியாயமானது. இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸை நம்ம கொண்டு வரணும் சார், அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் அடிப்படை வரின்றது வசூல் பண்ணாம செய்ய முடியாது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அரசுக்கு போனா பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அந்த முறைகேட்டு பணம் எவ்வளவுன்றது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்ல, நான் சொல்றேன். இப்போ ஒரு ரோடு வந்து 250 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டெண்டர் விடும்பொழுது அந்த டெண்டர்ல அவங்க ஒரு நார்ம்ஸ்லாம் இருக்கு. இந்த காஸ்ட் கொடுக்கணும், அந்த காஸ்ட் கொடுக்கணும், எவ்வளவு நாள் கன்செஷனரி பீரியட் கொடுக்க போறோம் எல்லாம் இருக்கு. இதுல டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் அவங்களோட அந்த எஸ்டிமேஷன் மாறும் பொழுது அவங்க ரிவைஸ்டா இதுதான் நான் கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல வழக்கம் போல நான் சொல்றேன், அதே இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் நமக்கு பிரச்சனை வரும். இப்போ ஒரு 250 கோடின்னு சார் சொன்னார் இல்லையா, 250 கோடிக்கு என்னதான் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் போட்டா கூட ஒரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துலயோ பண்ண முடியும்னு அந்த கமிட்டி டிசைட் பண்ணிச்சுன்னா அதுக்கு மேல கொடுக்கறது கூடாது. அதுக்கப்புறம் அந்த என்ஹெச்ஏ ஆக்டே சொல்லுது, ஒரு டோல் பிபிபி கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜில தப்பு நடந்திருக்கலாம். எல்லா இடத்துலயும் இவர் சொல்ற அந்த பீரியட் முடிஞ்சு கண்டினியூ பண்றது, இந்த செங்கல்பட்டுல எல்லாரும் சொல்றாங்க இந்த 11 பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ மெக்கானிசம் ஷுட் பி ஸ்ட்ராங்லி, அதுல மாற்று கருத்து இல்ல. சரியா இல்லாதனால ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுது சொல்லுங்க, எவ்வளவு முறைகேடா வசூலிக்கப்படுது சார்? அதாவது டோலுக்கு முரண்பாடானவர்கள் நாங்க அல்ல, டோல் கொடுப்பதுக்கு நாங்க ரெடி, ஆனால் வசூலிக்கின்ற முறை தவறு. சரி, அநியாயமாக வசூலிக்கப்படுற அளவு மட்டும் எவ்வளவு, அதை மட்டும் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய 263 சுங்கசாவடி இந்தியா பூரா இருக்கு. இந்த 263ல கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் மறைக்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு தர வேண்டிய கணக்கினை மறைத்து 5400 ரூபாய் மறைக்கின்ற காரணத்தால் இந்த மறுசோர்ஸை ஏத்திட்டு இருக்காங்க. இந்த 5400 ரூபாய் அக்கௌண்ட்ல கொண்டாந்து சொல்லி சொன்னா இந்த ஏத்த வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு முத்துராஜா, மதுரையிலிருந்து உங்க வாதம். வணக்கம். எல்லாருடைய கருத்துக்களும் மிக அருமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு அடிப்படை கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் மற்றும் சுங்கச்சாவடி பொருளாதாரம் பற்றி பொதுமக்களிடத்தில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சுங்கச்சாவடி என்பது ஏதோ நேற்று இன்று வந்ததல்ல, அது 2700 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம். நீங்கள் அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்து சுங்கச்சாவடி பொருளாதாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதுல குறுகிய காலம் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாருடைய கருத்துக்களையும் பார்க்கிறோம். ஆமா, ஆனா நீண்ட காலத்துல நோக்கில் பார்க்கிறப்ப வந்து ஒரு அரசின் கடமை வரி இல்லாமல் மக்கள் பணி செய்ய முடியாது. அந்த வரி என்பது ஒரு சுமையாக இருந்து விடக்கூடாது. வரி என்பது ஒரு வருமானம் பெறுவதுன்ற அளவில் மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை நோக்கிய சுங்க வரி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். இன்றைக்கு நிலைமையில் இருக்கக்கூடிய நம்ம முறை, எல்லாரும் சொன்னாங்க தனியார் துறை அரசு துறை என்று. இன்றைய இருக்கக்கூடிய அந்த முறை பிஓடின்னு சொல்றோம், பில்ட் ஆப்பரேட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் சொல்லக்கூடிய இந்த முறையில இருக்கக்கூடிய உலகளாவிய முறையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த முறையில் நிறைய கோளாறுகள் இருக்கிறது. அதுதான் ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது. உதாரணமாக ஒரு சுங்கச்சாவடியை கட்டிய பின்பு 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தனியார் துறை வைக்கின்ற பொழுது தனியார் துறையில் மிக அதிகமான லாப நோக்கம், இன்னும் மொனாப்பொலி ப்ராஃபிட்னு சொல்லுவோம், அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அதற்கு பின்பு அரசு வரியை உயர்த்துகின்ற பொழுது அந்த தனியார் துறை உயர்த்த வரியை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அரசுக்கு நிறைய கெட்ட பேர் வருகிறது. வரி என்பது எந்தவித பலனையும் எதிர்பாராமல் கட்ட வேண்டிய ஒன்று. ஆனால் மக்களுக்கு அதிகமான சுமையை கொடுக்கின்ற பொழுது அது சிரமத்தை ஆளப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த சுங்கவடி பொருளாதாரம், சுங்கச்சாவடி பொருளாதாரத்தில் எல்லா மக்களுடைய கருத்து, நான் ஒரு பொருளாதார ஆசிரியராக பார்க்குறேன், அதிலிருந்து பெறக்கூடிய வருமானத்தை உண்மையிலேயே அதனுடைய மேம்பாட்டுக்கு, சுங்கச்சாவடி மேம்பாட்டுக்கு, ரோடு மேம்பாட்டுக்கு செலவிடப்படுகிறதா என்ற ஒரு ஐயம் பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் சுங்கச்சாவடி வரி என்பது எல்லோரும் விரும்பி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது இங்கே மிக நியாயமான நியாயம் என்று சொல்கிறோம் மக்கள். ஒரு நியாயமாக வர வேண்டும் என்றால் ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து
எவ்வளவுதான் வரி கூடுவதாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எப்பொழுது என்றால் ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி டாக்ஸ் சிஸ்டம் சொல்றோம் நாங்க. புரியுதியா? தொடர்ந்து பேசலாம். திரு மல்லை சத்யா, மக்கள் விழிப்புணர்ச்சி வேணும்னு சொன்னாரு. எனக்கு தெரிந்து எந்த அரசியல்வாதியும் எந்த டோல்கேட்லையும் ஒரு பைசா கூட கட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். பொய்யா கூட இருக்கலாம். நீங்களும் தினந்தோறும் டோல்கேட்டை தாண்டி வரக்கூடியவர்கள் தான். சில அரசியல்வாதிகள் அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது மட்டும் அதை உடைக்கும் எல்லை வரைக்கும் போறாங்க. சிறை சென்றாலும் அது அவர்களுக்கு அரசியல் லாபமாக மாறிடுது. ஆனா பொதுமக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குதா? இருந்திருந்தால் இன்றைக்கு கட்சிகளில் அது பெரிய விஷயமா எடுத்து போராடி இருப்பாங்க. இல்லை, நான் இதுக்கு தான் துவக்கத்திலேயே இந்த சுங்க வரிக்கு தான் 2002ஆம் ஆண்டே தலைவர் வைகோ அவர்கள் அறிக்கை கொடுத்து அதை நாங்கள் போராட்டமாக கூட நடத்தியிருக்கிறோம். இன்னைக்கு எங்க தலைவர் வைகோ அவர்கள் அந்த ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க தொடரலையா? வெற்றி பெற்றிருக்கோமே. லோக்கல் ரெசிடென்ஸ் அங்க அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த சாலை ஓரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து இலவசமா போகணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நாங்க வாங்கியிருக்கிறோம் அந்த உரிமையை வந்து கிழக்கு கடற்கரை சாலையிலும் பழைய மாமல்லபுரம் சாலையிலும் நாங்கள் வாங்கி அந்த வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போலதான் தலைவர் வைகோவை பொறுத்தவரை என்னன்னா அவரு எந்த டோல்கேட்டாலும் நின்று அவர் வாங்குறதோட பின்னால் அவர் எல்லா வண்டியும் வாங்கணும்னு சொல்லி அறிவிக்கின்ற அளவுக்கு தான் தலைவர் இன்னைக்கு வரை பண்ணிட்டு இருக்காரு. நம்முடைய மதுரையில் நம்முடைய தோழர் சொன்னாரு சுங்க அந்த காலத்துல இருந்து அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு 100-150 நாடுகள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது சுங்கவரி கட்டுதல் மாட்டு கருத்தே இல்லை. இன்னைக்கும் நீங்க வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு போனா சுங்கவரி கட்டிட்டு தான் உள்ள போகணும். விசா வாங்கினா கூட அது பீஸ் கட்டாம போக முடியாது. எனவே அது நாடுகளை விட்டு நாடு போகிறது என்பது மாட்டு கருத்துல. நம்ம தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள எங்கேயுமே போக முடியல. இப்ப நீங்க தனியார் வசூல் பண்றதுன்ற அந்த சுங்கச்சாவடியில போய் பாருங்க, அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க. எந்த நாள்தோறும் தகராறு நடக்காத டோல்கேட்டே இல்லை. ஏதோ அவசர வேலைக்காக போறாங்க, பணம் இல்லைன்னா அது நீங்க மனிதாமன அனுப்பி விடணும். ஆனால் அனுப்பி விடுவதில்லை. மாறா அங்க இருக்கிற குண்டர்கள் வச்சுட்டு அவங்களை மிரட்டுறது, போற பெண்களை கேலி பண்ணுவது, அடிக்கின்ற நிலைமைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இது வந்து விரைவுச்சாலை பாதுகாப்பான சாலை என்றால் விபத்து நடக்காத நாளே இல்லை, சாவில்லாத விபத்தே இல்லைங்கிறத தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் சில 100 தான் என்றாலும் கூட, ஒரு 1000 வேலை வாய்ப்புகள் தான் என்றாலும் கூட, அதிலும் முழுமையாக தமிழர்கள் தான் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுது இருக்குது. அது நியாயம் தானா? நிச்சயமாக. ஏனென்றால் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணும்போது இங்க இருக்கிற படித்த இளைஞர்கள் எவ்வளவு பேர் அந்த மேன் பவர் என்று சொல்லப்படுகிற இந்த இளைஞருடைய ஆற்றல்கள் வந்து இன்னைக்கு விரயமாய் கொண்டிருக்கிறது. வேலை கிடைக்கல, அதாலதான் அவனுக்கு விரக்தி நின்று போயிட்டு அரசு திறந்திருக்கிற டாஸ்மாக் கடையில் போய் உட்கார்ந்துடுறாங்க. எனவே இந்த நிலைமையிலிருந்து அவர் மாற்றணும். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் அதிக விபத்து நடக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. இந்த நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சென்னை முதலிடத்தில் இருக்கு, 2வது கோவை இருக்கு, 3வது காஞ்சிபுரம் இருக்கிறது. ஏறக்குறைய போன ஆண்டு மட்டும் 14,563 விபத்தில் நடந்திருக்கிறது. அந்த விபத்தில் வந்து 15,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. அப்போ இந்த சாலை விபத்து என்பது எதற்காக? இவ்வளவு பாதுகாப்பான சாலை தானே. இந்த பாதுகாப்பான சாலையில பயணம் செய்கிறார்கள், டோல்கேட் வாங்கி போறாங்கல்ல, அந்த சாலையில வந்து விபத்து ஏற்பட்டால் உயர்தரமான இலவச சிகிச்சை இவர்கள் வழங்க வேண்டும். அதோடு அல்லாமல் ஏற்படுகின்ற இழப்புக்கு நான் சுங்கவரி வாங்கி போயிருக்கிறேன், எனவே ஏற்படுகின்ற இழப்புக்கு காம்பன்சேட் தரணும் இந்த அரசாங்கம். இந்த டோல்கேட் சாலையில பயன்படுத்துகிறவர்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தால் வாய்ப்புகள் மேற்கொள்வார். நான் வாங்கிட்டு போறேன் சார்னு சொல்லுவாங்க. எந்த வாய்ப்புகளுமே இல்லை. கோவை மூர்த்தி, உங்க வாதம் என்ன? 17 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த சுங்க கட்டணத்தை நாங்கள் எதிர்த்தோம். இது தனியார் முதலாளிகளே முழுமையாக ஊக்குவிக்கும். சுங்கவரி என்பது ஒரு பகல் கொள்ளை. குறிப்பாக கோயம்புத்தூரில் கூடிய ஆத்துப்பாலம் சுங்கவரி 98ஆம் ஆண்டு கட்டுகின்ற பொழுதே நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அந்த பாலத்தை கட்டி செலவு என்பது வெறும் 5 கோடி ரூபாய். அன்றைக்கே நாங்கள் 5 கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்று கூட சொன்னோம். ஆனால் அதை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் 20 ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். அதே போல எல்என்டி 30 ஆண்டு காலம் போட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சுங்கச்சாவடியில் ஜனாதிபதியை தவிர வேறு யாரு சென்றாலும், செத்த பிணம் சென்றால் கூட பணம் கொடுத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்றார்கள். ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடுவும் சுங்கவரி கட்டணம் என்பது ஒரு பகல் கொள்ளையாக இருக்கின்றது. இது பொதுமக்களை, சிறு வாகன ஓட்டுகளை, வாகன உரிமையாளர்களை கடுமையாக பாதிப்பது. சாலைகள் போடுவதும் பாலங்கள் கட்டுவதும் அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்காகத்தான் நாங்கள் வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது அதுக்குண்டான வரி செலுத்துகின்றோம். பெட்ரோல் வரி, டீசல் வரி, செஸ் வரி கட்டுகின்றோம். இத்தனைக்கு மேலாக இத்தனை சுங்கவரி வசூலிப்பதை கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். இது ஒரு பகல் கொள்ளை என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது பொதுமக்கள் தலையிலும் சிறு வாகன உரிமையாளர்கள் மற்றும் அதை பயன்படுத்தக்கூடிய அனைத்து பகுதி மக்களையும் கடுமையாக பாதிக்குது. ஆகவே இந்த சுங்கவரியை ரத்து செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் 4 சாலைகள் இருக்குது. ஒன்று தேசிய நெடுஞ்சாலை,
ஒன்று மாநில நெடுஞ்சாலை, கிராம சாலைகள், மாவட்ட சாலைகள். இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் 2% தான் தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்றது. 42% வாகனங்கள் அந்த சாலைகளை தான் பயன்படுத்துகின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் சாலை வரியில் வசூலிக்கக்கூடிய அந்த மொத்த வருவாயில் அரசாங்கம் வெறும் 20% தான் செலவு செய்கிறார்கள். ஆனால் மேலை நாடுகளில் 100 ரூபாய் வசூலித்தால் 110 ரூபாய் செலவு செய்கிறார்கள். ஆகவே சாலைகளை போடுவதும் பாலங்களை கட்டுவதும் அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இந்த சுங்கவரி கட்டணத்தை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்ற பொழுது சொன்னார். இன்றைக்கு அதை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். சங்கர், திரு மூர்த்தி சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? சார், அவர் ஐயா சொன்ன கருத்துக்கள் வந்து ஏற்புடையது தான் சார். ஆனால் சொல்லுங்க. ஹலோ, ஐயா சொன்ன கருத்துக்கள் வந்து ஏற்புடையது தான் சார். ஆனால் ஐயா வந்து 17 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கோவை மாவட்டத்தில் இருந்த ஒரு திட்டத்தை எதிர்த்தேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கும் அது வந்து நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா அரசாங்கத்தோட பார்வை அதில் இல்லைன்றது தான் ஒரே கருத்தே தவிர சுங்கவரிச்சாலைகள் வந்து வசூலிக்கிறது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கும் அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அரசாங்கத்தின் பார்வை வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு இதோட பெரிய சாலைகளோ இதோட வணக்கம் சார். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த 3 மாநிலத்தில் உள்ள சுங்கசாவடி சேர்த்து 130 சுங்கசாவடிங்க இருக்குங்க. இதில் தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் 3வது பிளேஸில் இருக்குது அதிகமான சுங்கசாவடி இருக்கிறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 விதமான ஒரு கட்டமைப்பு முறை இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஃபண்டிங் மூலமாக ஒரு ரோடு போடுறது இல்லை ஒரு கட்டமைப்பை மேம்படுத்துறது இருக்குது. 2வது வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். 3வது வந்து ஆப்ரேட் மெயின்டெனன்ஸ் டிரான்ஸ்ஃபர். இது 3 இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக செஞ்சது வந்து பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான். அது பிரைவேட் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு 50 கிலோமீட்டரை பிரித்து அவர் பிரைவேட் பார்ட்டிகிட்ட கொடுத்து அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கூட கிடையாது சார். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியன் பேரில் தான் இருக்குது அந்த ப்ராஜெக்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைவேட் இதில் இருக்குது. பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு வந்து தே கேன் ஆப்ரேட் வித்வுட் எனி இது. அவங்களுக்கு வந்து 30 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க. கட்டி நீ 30 வருஷத்துக்கு நீ வந்து கட்டணம் வசூலிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு வருஷத்திலேயே இல்ல ஒரு வருஷத்திலேயே அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து மீட்டு எடுத்துடுறாங்க. 30 வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து இது வசூலிக்கிறதுனா இப்ப பாருங்க சார் எவ்வளவு இதாகுன்ட்டு. அப்படியே வந்து இப்ப இது மட்டும் இல்லாம சில மாநில இதுல வந்து குறைபாடுகள் இருக்கு. இப்ப நீங்க கேட்டீங்க மாநில அரசோட இதுல வந்து குறைபாடு இருக்கா இல்ல நேஷனல் ஹைவேஸ்ல குறைபாடு இருக்கான்ட்டு. உதாரணத்துக்கு மதுரையில பாத்தீங்கன்னா மதுரை பைபாஸ்ல வந்து ஒரு சுங்கசாவடி வச்சாங்க, மதுரை கார்பரேஷனே வச்சாங்க. ஆனா அந்த சுங்கசாவடிக்கு போற ரோடே அவ்வளவு மோசமான ரோடா இருந்துச்சு. ஆனா கட்டணம் வசூலிச்சுட்டு தான் அது ரீசெண்டா இப்பதான் வந்து அதை க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இங்க நேஷனல் ஹைவே 7 நாமக்கல்ல இருந்து கரூர் போற நேஷனல் ஹைவே 7ல வந்து நடுவுல வந்து ஒரு சுங்கசாவடி இருக்கு. அந்த சுங்கசாவடி பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 15 வருஷமா மோகனூர்ல இருந்து வாங்கலுக்கு வந்து பாலம் கட்டுறாங்க, இன்னும் கட்டிட்டு இருக்காங்க சார். அந்த கட்டி முடிச்சாங்கன்னா நாமக்கல்ல இருந்து கரூர் போறது வந்து தெரிந்தே செய்கிற தவறுகள் என்பது போல சொல்றாரு. சரிதான். இல்ல அரசு தெரிந்தே செய்கிற தவறுகள்லாம் எடுத்துக்க முடியாது. இந்த பாலிசி, இந்த NHAI பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பாலிசிஸ்லாம் போடும்பொழுது அவங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு வாகன வளர்ச்சி அந்த விதத்தெல்லாம் கொஞ்சம் கணக்கிட்டு இருக்கலாம். பட் ஓவரா கணக்கிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கடந்த 5 வருஷத்துல தான் உங்களுக்கு நீங்க வெஹிக்கிள் பாப்புலேஷன் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ ரீவிசிட் பண்ணி ரேஷனலைஸ் பண்றதுக்கு வேணா நம்ம பண்ணலாமே தவிர ஒரேடியா குற்றம்னு சொல்றதுக்கு இடம் இல்லைங்க. சரி, திரு ஜெயராஜ் உங்க கருத்து என்ன? மதுரை ஜெயராஜ் சார், இப்போ பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி எல்லாமே சுமையாக தான் நினைக்கிறாங்க. இதுக்கு சுங்கச்சாவடி வந்து ரொம்ப இதாக தான் நினைக்கிறாங்க, ஒரு சுமையாக தான் நினைக்கிறாங்க மக்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தர மக்களுக்கும் இது வந்து என்னன்னா சூட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து அவன் விளைச்சலை நல்ல சிட்டிக்கு கொண்டு வந்து தான் விற்க முடியும். அதை கொண்டு வரும்போது அவனுக்கு வந்து சுங்கச்சாவடியில் வரிகள் வாங்குறதுனால அவங்க வந்து லாரி டிரைவர்ஸ், லாரிக்காரங்க வந்து உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த சார்ஜ் பண்ணுறதை கூட சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லாரி டிரைவர்ஸ் எல்லாருமே விலைவாசியை கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக லாரியோட ஃபேர்ஸை கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது
விவசாயிகள் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாமல் நடுத்தர மக்களும் பாதிக்கிறாங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து 50,000 பேர் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. இப்படி ட்ராவல் பண்ணும்போது ஆம்னி பஸ்ஸஸ் வந்து அவங்க ஃபேர்ஸ் எல்லாம் ரொம்ப கூட்டுறாங்க. இதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள் தான். இது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நிறையா சுங்கச்சாவடிகள் பிரைவேட் செக்டார்ஸ் தான் விட்டுருக்காங்க. 41 சுங்கச்சாவடிகள் இருக்குது. அதில் 29 வந்து தனியார் நிறுவனம் தான் எடுத்து நடத்துது. தனியார் நிறுவனத்தில் காலை வேட்டை முடிஞ்சதுக்கப்புறமும் நிறையா பேர் வசூலிச்சுட்டு இருக்காங்க. இதனால் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க. இதனாலே மக்கள் வந்து இதை சுமையாக கருதுறாங்க. அதனால இதுல வரைக்கும் நம்ம வாங்கிலாம் ரோட்ல ஒரு சந்தேகம் தெளிவுபடுத்து. உள்ளூர் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன இதுல? சார், அதாவது குறிப்பாக சொன்னாரு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசில் அதிகம்னு சொல்லி. அன்றைய காலகட்டத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் முழுவதும் தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழகத்தில் சாலைகளை மேம்படுத்துகின்றோம் என்று தமிழக மக்களை நம்ப வைத்து அரசர் ஒருத்தர் கையில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் சுமையை தூக்கிட்டு போகையில், ஏன்னா விவசாயிகள் கொண்டு போகையில் அந்த சுமையை இறக்கி வைக்கிறதாக ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி சுமை தான் கற்கள் வச்சுருப்பாங்க. அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு இழப்பாரிட்டு போகிறதுக்காக. அது மாதிரி மக்களை ஏமாற்றி தமிழகத்தில் நாங்கள் சாலை விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு சாலை விரிவுபடுத்துகின்ற 41 சாலையை சுங்கச்சாவடி அமைச்சிட்டு சுங்க கட்டணத்தை உயர்த்தி அமைத்தது நம்முடைய. என்னுடைய கேள்வி, ஒரு சுங்கச்சாவடி அதற்கு முன்னும் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க அவங்களும் அதை முழுமையா பணம் செலுத்திட்டு தான் போறாங்களா அல்லது உள்ளூர் மக்களுக்கு அதுக்கு வந்து இது கொடுத்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 15 கிலோமீட்டர் வரைக்கும் வசிக்கிறவங்க 150 ரூபா ஒரு மாசத்துக்கு செலுத்திட்டா அவங்க எத்தனை தடவை வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். அதெல்லாம் நாங்க தப்பே சொல்லல. அந்த மாதிரியான இதுல எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறதுலயோ சட்டத்திட்டத்திலயோ கிடையாது. சட்டத்திட்டத்தை வந்து யாரும் வெளியே வர முடியாம சட்டத்தை ஏற்றிருக்காங்க. இப்ப நம்ம வந்து வேண்டாம், இது சுங்க கட்டணம் அதிகமா இருக்கு, வெஹிக்கிள் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, சோ குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா இருக்கிற சட்டத்தை வச்சு குறைக்க முடியாது. இப்போ தமிழகத்தில் இருக்கிற எத்தனை சுங்கச்சாவடிகள் எல்லாருமே பட்டியல் போட்டாங்க. முறைகேடாக எது இருக்குன்னு ஆர்டிஐல போட்டாலே தெரிஞ்சிருமே. நீங்க போட்டு பார்த்திருக்கீங்களா? சார், ஆர்டிஐல இவங்க என்ன கணக்கு கொடுத்துறாங்களோ அதானே வரப்போகுது. ஆர்டிஐல மத்திய அரசாங்கத்துக்கு வந்து 1/9 நேற்று 1/4 ஏத்துனாங்க. அதுக்கு என்ன இருக்காங்க, போன வருஷம் நாங்கள் வசூல் பண்ண தொகைக்கும் இந்த வருஷம் வசூல் பண்ண தொகைக்கும், போன வருஷம் சென்ற வண்டிக்கும் இந்த வருஷம் சென்ற வண்டிக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அதனால எங்களுக்கு பட்டல, அதனால எங்களுக்கு ஏற்றி கொடுன்னு கேட்கறாங்க. ஆர்டிஐல கேட்டால் அதே தான் கொடுக்க போறாங்க. உண்மையானது கொடுக்கறது இல்லையே. நீங்க எங்கேயாவது கன்வேயர் பெல்ட்ல வந்து பணத்தை கொண்டுட்டு போறது பாத்திருக்கீங்களா? ஒன்லி சுங்கசாவடி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டோல் பிளாசாவிலையும் 12 டோல் பிளாசா இருக்குன்னு சொன்னா 12 ரன்வேல அண்டர் கிரவுண்ட்ல ரன்வே போட்டு அந்த பெட்டியில இறங்கி கீழே இறங்கி பணத்தை கொண்டு போய் சேஃப்டியா வச்சுட்டு வரலாம். வேற எங்கேயுமே இல்லை. இதையெல்லாம் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா மத்த நாட்டுல அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? அது அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறது எப்படியோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அப்பதான் அக்கவுண்ட்ஸ் வரது இல்லையே. ரன்வேல கீழே கொண்டு போறதுனால டபுள் அக்கவுண்ட் வருது. நேர்ல வந்தாங்கன்னா சிங்கிள் அக்கவுண்ட் தானே வரும். கீழே கொண்டு போயில ரெண்டா பிரிச்சிடறாங்களே பணத்தை. 1000 நோட்டு தனி 500 நோட்டு தனி பிரிக்கிற மாதிரி அக்கவுண்ட்ஸ் தனித்தனி பிரிச்சிடறாங்க. ஸோ அதனால வெஹிக்கிளோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது காமிக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி ஆட்களை வைத்து அடியாயத்துக்குள்ள மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அங்கே போய் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டி 200 மீட்டருக்கு அந்த பக்கம் வரையிலேயே அந்த சுங்க கட்டணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னா ஆன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. இல்லைன்னா அந்த இது ஆன் ஆகிறது இல்லை. அந்த சிஸ்டம் அதை பண்ணலாம். பண்ண மேன் பவர் வேண்டியதில்லை, டீசல் செலவாகாது. இந்த மாதிரி என்ன பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா ஒரே மாதிரியான சுங்க கட்டணத்தை சீராக அமைத்து இந்தியா பூரா ஒரே மாதிரி கட்டணம் இருக்கணும். ஒரு சுங்கசாவடியில் போனா ஒரு கட்டணம், இன்னொரு சுங்கசாவடிக்கு போனா ஒரு கட்டணம். அது 1997 போட்ட டோல் சுங்க கட்டணம், இது 2010 போட்ட சுங்க கட்டணம், இது 2011 போட்ட சுங்க கட்டணம். அதே ரோடு அதே இதுதான், அதே பணம் தான். இந்த சுங்க கட்டணத்தில் நாங்கள் 100 ரூபா கொடுத்தாலும் செல்லும், அதே 2011 போட்ட சுங்க கட்டணம் செல்லுது இல்ல. ஏன் வித்தியாசம்? சரி, இந்த இடத்துல திரு மல்லை சத்யா, இப்போ பொதுமக்கள் என்ன செய்யணும்? நீங்களே சொல்றீங்க அடியாட்களோட இருக்கிறாங்கன்னு, தனியா போய் மாட்டிக்க முடியாது, கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி இதை தடுக்கிறது? பாரதிய ஜனதாக்கு வந்து மகாராஷ்டிரில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக 44 சுங்கசாவடிகளை அப்புறப்படுத்திட்டாங்க. மக்கள் போராடினாங்க. சிவசேனாவும் அவங்களையும் சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டும் தான் போராடினாங்க. போனதுனால அங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. டெல்லியில நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் சந்திக்கணும். அதுக்காக என்ன சொன்னாரு நிதின் கட்கரி, இந்தியாவில் இருக்கிற எல்லா சொந்த வாகனங்களை பயன்பாட்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீ பண்ண போறோம்னு சொன்னாங்க. இன்னவரெல்லாம் அறிவிக்கல. தேர்தலுக்காக அறிவித்தார்களோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் தான் விழிப்புணர்வு அடையணும். என்னுடைய பணம் இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது, என்னுடைய உரிமை இப்படியெல்லாம் பறிக்கப்படுகிறது என்று சிந்திக்கின்ற போதுதான் இதற்கு ஒரு மைய கருத்தை அவர்கள் எட்ட வேண்டும். ஆக இப்போ தமிழகத்தில் எல்லா மாநில கட்சிகளும் இதை ஒரு உத்வேகத்தோடு சேர்ந்து போராடலங்கிற உண்மையை ஒத்துக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. தொடர்ந்து எல்லாரும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப நாங்க போராடி இருக்கிறோம், மற்ற கட்சிகளும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இப்ப விலைவாசி உயர்கின்ற போது எல்லா தலைவரும் அதற்காக கண்டன அறிக்கை கொடுத்து. நீங்க சொல்றது கரெக்ட். எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து செய்யறது இல்லை. ஏன்னா
ஒவ்வொரு அரசாங்கமும் மாறுபட்டு தான் வந்துட்டு இருக்கு. லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுக்கறது மாநில அரசு. ஸோ மாநில அரசு இந்த ஸ்டேட்ல வந்து இப்போ நீ கேரளா எடுத்தீங்கன்னா டோலும் கிடையாது, ரோடும் கிடையாது. அங்கே கேரளாக்காரங்க என்ன சொல்றாங்க, எங்க ரோட்ல வந்து நீ டோலை போட வேண்டாம், எங்களுக்கு ரோடை அகலப்படுத்தாது, இப்படியே இருக்கட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேரளாவில் ஒரு சுங்கசாவடி கிடையாது, வண்டி ஃப்ரீயாக தான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழகத்தில் சாலைகளை போடுகின்ற பொழுது சாலைக்கு வேண்டுகிற நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்கறது யாரு? மற்ற மாநில அரசு. ஏன் அந்த மாநில அரசு எங்க ஸ்டேட்ல போடல, இந்த ரேட்டுக்கு மேல நீங்க வசூல் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு பண்ணிருக்கலாமே? எந்த அரசாங்கமும் பண்ணல. இல்ல அந்த சாலைகள்ல பாத்தீங்கன்னா பன்னாட்டு கம்பெனிகளோட விளம்பர பதாகைகள் எங்க பார்த்தாலும் உலக நாடுகளோட விளம்பர பதாகைகள் தான் அங்க இருக்கு. இதுலயே பெருவாரியான கோடிக்கணக்கான பணம் அவங்களுக்கு வருமானம். ஒரு மரத்துக்கு பதிலா 3 மரம் நடுறது அதெல்லாம் நடைமுறையில் இல்லையா? மரங்களா? சாலையோரங்களை மரங்களை இதுக்காக வெட்டினாங்கன்னா 1க்கு 3ஆக நடனம் இருக்குது. இல்ல எல்லா மரங்களும் எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் அவங்க லாப நோக்கோடு செயல்படுகின்றார்கள். எனவே வந்து இதுல வந்து மக்களோட அடிப்படை தேவைகள், மக்களை பற்றி சிந்திக்கணும், அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாலைகளை பார்க்கும்போது பன்னாட்டு விளம்பர கம்பெனிகளோட விளம்பரங்கள் தான் இருக்குது. அதுல கோடிக்கணக்கான பணங்கள் உங்களுக்கு வருது. எனவே பாதிக்கின்ற மக்களை இதுல வந்து அவங்க வந்து விடுதலை பண்ணதுல இருந்து இதுல தேவையான சீர்திருத்தங்கள் என்ன சில நொடிகள் சொல்லுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ஆல்ரெடி ரூல்ஸ்லாம் இருக்கு சார். இப்போ சார் சொன்னாங்களே நிலம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குதுன்னு, கொடுக்கும்போதே ரேஷனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணலாம். யூனிஃபார்ம் டேக்கிங் வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ரீபெய்ட் கார்டு சிஸ்டம். ஒரு கார்டில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இப்போ இந்த இது பொல்யூஷனுக்கு சொல்றாங்களா அந்த மாதிரி வச்சுட்டா அந்த கார் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே கட்டிட போறேன், 100 ரூபா கட்டிட்டேன்னா மாசத்துக்கு போயிட்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரேடியா வந்து வரியை இல்லாமல் பண்றதுக்கு முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வளர்ச்சி பொதுவாகவே இந்தியாவில் வளர்ச்சி இந்த 99க்கு அப்புறம் 95க்கு அப்புறம் அதிகமாக வளர்ந்துருச்சு. இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸ் வந்து எக்ஸாபிடன்ட் வெஹிக்கிள் பாப்புலேஷன். அதனால தான் சொல்றேன், வாகனங்கள் அதிகமானா ஒன்னு அந்த இவங்க வசூலிக்கிற காலம் குறையணும், இல்ல கட்டணமாக குறையணும். அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். இப்போ நான் ஒரு ரோடு போடுறதுக்கு டெண்டர் வாங்கும் பொழுது 1000 கார் தான் போகும் மாசத்துக்குன்னு சொல்லி நான் ஒரு நம்பர் கொடுக்கும் பொழுது 10,000 கார்டு போச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து 10,000 போகுதுப்பா 1000 தான் நீ சொல்லிட்டு இருந்தா நான் bring down your rates அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அது யாரையுமே இப்ப கேட்க வேண்டியது இல்ல. மத்திய அரசுக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டி வருது, அந்த எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளவு கார் வித்திருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக் அவங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த கார் வேற எங்கேயும் ஓட்ட போறது இல்ல. ஜெனரலா அந்த மாதிரி போகும்போது ரோட் ஸ்ட்ரென்த் 1000ல இருந்து 10,000 இன்க்ரீஸ் ஆச்சுனா ரோட் ஸ்ட்ரென்த் அடிபாடுது. சோ மெயின்டெனன்ஸ் எனக்கு தேவைன்னு சொல்லுவாங்க. சோ we have to find the neutral. எங்கயாவது ஒரு இடத்துல வந்து எது எப்படி முறைகேடாக வசூலிக்கப்படுற கட்டணங்கள் என்ற விவாதத்துல மக்கள் கவனம் திரும்பி இருக்குது. இது அரசுக்கான ஒரு எச்சரிக்கையா பார்க்கலாம். உங்க வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.